السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسول الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم علم الإنسان ما لم يعلم صدق الله العلي العليم. وعن أنس بن مالك رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من خرج في طلب العلم فهو في سبيل الله حتى يرجع أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. قال ربي اشرح لي صدري ويسر لي أمري وَاحْلُلْ عُقْدَةً مِّن لِّسَانِي يَفْقَهُوا قَوْلِي رَبِّي زِدْنِي عِلْمًا رَبِّي زِدْنِي عِلْمًا رَبِّي زِدْنِي عِلْمًا وَارْزُقْنِي فَهْمًا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சலாத்தும் சலாமுன் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், சபா தாபியீன்கள், நல்லவர்கள், ஷஹதாக்கள், வலிமார்கள், ஷேகுமார்கள், குதுமார்கள், உலமா பெருமக்கள், இந்த சிறப்புமிக்க இந்த ஜும்மாவிலே அமர்ந்திருக்கும் நம்முடைய அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணை எப்பொழுது நின்று நிலவட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த ஜும்மா வரையில் விடுமுறை காலங்களை வீணாக்க மாட்டோம் என்ற ஒரு தலைப்பின் கீழ் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, பொதுவாகவே விடுமுறை என்று வந்துவிட்டால் எல்லோ நபர்களும் தன்னுடைய வாழ்க்கையை கொஞ்ச நாட்கள் கொஞ்ச மாசம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று தன்னுடைய ஊரையும் தன்னுடைய வீடை விட்டு வெளியிடங்களுக்கு சென்று ஒரு நிம்மதியான வாழ்க்கையை அவர்கள் தேடி செல்வார்கள். ஒரு வருடம் காலம் ஊரில் இருந்தோம். ஒரு வருடத்துக்கு அப்புறம் ஒரு கோடை காலம் ஒன்று வருகிறது. அந்த கோடை காலத்தில் படிப்புகள் எல்லாமே விடுமுறையாக ஆக்கப்படுகிறது. அந்த விடுமுறையை நாம் எப்படி கழிக்க வேண்டும், அதனை வீணாக்காமல் கழிக்க வேண்டும். ஆனால் இன்று வாழக்கூடிய நிறைய நபர்கள் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி கழிக்கிறார்கள் என்றால் கொஞ்சம் பார்த்தால், விடுமுறை என்று வந்துவிட்டால் தன்னுடைய வாழ்க்கையை அப்படி கொஞ்ச நாளைக்கு அப்படியே மாற்றி அமைக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் என்னவென்று தெரியுமா? கடுமையான வெப்பமான ஒரு சூடு, கடுமையான வெயில் தாங்க முடியவில்லை. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வெப்பத்தை பார்த்து சொன்னார்கள், இந்த வெப்பம் என்பது நரகத்தினுடைய வெப்பம் என்று சொன்னார்கள். இந்த வெப்பம் என்பது நரகத்தினுடைய வெப்பம் என்று சொன்னார்கள். அப்போது சில சஹாபாக்கள்லாம் கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், இந்த வெப்பத்தினால பள்ளிவாசலுக்கு தொழுக வர முடியலையா, என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டாங்க. இன்னைக்கெல்லாம் அப்படித்த நிலைமை அப்படித்தானே இருக்குது. ஏசிகள் போட்டா தான் சில பேர்கள்லாம் பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு வருவாங்க சில இடங்கள் எல்லாம். அதே மாதிரி வெயில் காலங்கள் வரும்போது எல்லாம் யாருமே வீட்டை விட்டு வெளியே வரமாட்டார்கள். அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹர் தொழுகை, அஸர் தொழுகை போன்ற தொழுகையை வெப்பத்தினால் மக்கள் அவதிப்படுவார்கள், அந்த வெப்பத்தினால் மக்களுக்கு ஏதாவது நோய்கள் வந்துவிடும் என்பதற்காக வேண்டி அந்த லுஹர் தொழுகையும் அஸர் தொழுகையும் பிற்படுத்தினார்கள். சரி,
கொஞ்சம் நேரத்தை தள்ளி வைப்போம், மக்களுடைய கொஞ்சம் வெப்பம் கொஞ்சம் சூடு குறையும், அப்போது மக்கள் எல்லாம் தொழுகைக்கு வருவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போதே என்ன செஞ்சாங்க, அந்த வெப்பத்தை நினைத்து கவலைப்பட்டு மக்களுடைய நலன் கருதி சில பக்தி தொழுகைகளை பிற்படுத்தினார்கள். ஆனா இன்னைக்கு நம்முடைய நிலைமை என்று பார்த்தால், ஒரு கோடை காலம் வரும்போது தன்னுடைய வாழ்க்கை அப்படி மாறுகிறது. ஒரு கோடை காலத்தை நாம் என்ன செய்யக்கூடாது, வீணாக்க கூடாது. நமது பிள்ளைகள், நம்முடைய பெரியவர்கள், நமது வீட்டில் உள்ள இடத்தையெல்லாம் ஒரு சில இடங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த மாதிரி கோடை காலத்துல தான் மார்க்கத்தினுடைய சில கல்விகளை நாம் கற்றுக்கொள்ள முடியும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய தாயார் மக்காவுக்கு அனுப்புறாங்க. மக்காவுக்கு அனுப்பி சொல்றாங்க, அனுப்பும் போது, அன்பு மகனாரே, நீ கல்வியை மட்டும்தான் கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி? நீ மக்காவுல போய் கல்வியை மட்டும்தான் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நிலைமை என்ன தெரியுமா, இது கடுமையான ஒரு சூட்டினுடைய தன்மை, அதனால எல்லா பக்கமும் சூடு அதிகமா இருக்கும், அதனால நீ கல்வியை மட்டும்தான் நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய தாயார் தன்னுடைய மகனார சொல்லி அனுப்புறாங்க. சில காலங்கள் கழித்தது. மக்காவிலே மிகப்பெரிய ஒரு தலைவராகவும் ஒரு தலைமை இமாமாகவும் மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்களை வகுத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு மார்க்க அறிஞராகவும் பிற்காலத்தில் மதீனாவிலே மிகப்பெரிய இமாமாக ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு இருந்தது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய படிப்பை எல்லாம் முடித்து விட்டு அங்கேயும் இமாமாக இருந்து தன்னுடைய தானும் கற்ற கல்வியை பிறருக்கும் கற்றுக் கொடுத்து விட்டு சில நாட்கள் கழித்து தன்னுடைய தாயாரை சந்திப்பதற்காக வருகிறார்கள். சந்திப்பதற்கு வரும்போது அங்குள்ள இமாமுகள் அங்க இருக்கக்கூடிய சில இமாமுகள் தன்னுடைய மாணவர்களுக்கு ஏதாவது ஒரு அன்பளிப்பு கொடுத்து நம்ம அனுப்புவோம் என்று அங்குள்ள இமாமுகள்லாம் முடிவு செய்து இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சில தீனார்களையும் சில திருமகளையும் சில பொருட்களையும் அன்பளிப்பாக கொடுத்து வழி அனுப்புறாங்க. இந்த செய்தி அவருடைய தாயாருக்கு தெரிஞ்சிருச்சு. அங்கிருந்து அப்பமெல்லாம் நடப்பயணம் தானே, அப்போது அங்க இருக்கக்கூடியவரிடத்தில் தன்னுடைய தாயார் சொல்லுகிறார், என்னுடைய மகன் நான் எப்படி அனுப்பினேனோ அதே போன்றுதான் வர வேண்டும். என்னுடைய இல்லத்திலிருந்து என்னுடைய மகன் எப்படி வெளியே சென்றானோ, எப்படி கல்வியை கற்பதற்காக வேண்டி கடுமையான சூட்டினுடைய தன்மையில் எப்படி வெளியே சென்றானோ அதே போன்றுதான் என்னுடைய மகன் கல்வியோடு தான் என்னுடைய வீட்டுக்கு வர வேண்டும், தவிர அங்கு இருக்கக்கூடிய அன்பளிப்புகளை வாங்கிவிட்டு என்னுடைய வீட்டுக்கு வரக்கூடாது என்று அவருடைய தாயார் அவர்கள் அங்குள்ள மக்கள்கிட்ட சொல்றாங்க. இந்த செய்தி இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கும் தெரிந்து விட்டது. அப்ப அங்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, என்னுடைய தாயார் என்னைய வெளியே அனுப்பும் போது கல்வியை மட்டும்தான் நீ கற்றுக்கொண்டு என்னுடைய வீட்டுக்கு வர வேண்டும், இந்த அன்பளிப்புகளும் இந்த பொருட்களும் எனக்கு வேண்டாம் இமாம் அவர்களே, நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய கல்வி மற்றும் கட்டி தன்னுடைய வீட்டுக்கு வந்ததாக வரலாறுகள் குறிப்பிட்டு காட்டுகிறது. அன்புக்குரியவர்களே, அவர்கள் கல்வி கற்ற நேரம் கடுமையான வெப்பத்தினுடைய நாள், கடுமையான சூட்டினுடைய நாள். அப்ப இன்னைக்கு நம்மெல்லாம் விடுமுறை அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா இன்னைக்கு எல்லாம் சுற்றுலாவுக்கு நிறைய நபர்கள் செல்லக்கூடிய அவல் நிலையை பார்க்கிறோம். சுற்றுலா செல்லுங்கள், மார்க்கமே அதுக்கு அனுமதிக்குகிறது, மார்க்கம் தடுக்கவில்லை, ஹதீஸே இருக்கிறது, அல்லாஹ்வே சொல்றான் திருமறையிலே. அதனால நீங்க சுற்றுலா இடங்களுக்கு நீங்கள் செல்லுங்கள், ஆனால் அங்குள்ள வேலைகள் உங்களுக்கு முடிந்து விட்டால் சீக்கிரமாக நீங்கள் விரைந்து வாருங்கள். அதற்கு அடுத்தபடியாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு நிறைய தீங்குகள் வரக்கூடிய அளவுக்கு ஒரு அபாய நிலம் ஏற்பட்டுவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, மக்காவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி பட்டம் கிடைப்பதற்கு முன்பதாக மக்காவுடைய நிலவரம் ரொம்ப மோசமாக இருந்தது. எந்த அளவுக்கு என்றால் சூதாட்டம், வட்டி, விபச்சாரம், கொலை,
கொள்ளை, கருப்பளிப்பு இப்படி போன்ற ஜாகிலியாவுடைய நாட்கள் அங்குள்ள மக்கள் எல்லா நபர்களும் மிக கொடுமையாக இருந்து கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்திலே கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹீரா குகையில அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே, நான் உங்களுக்கு இப்போது வஹீ நான் தரப் போகிறேன். இப்போது நான் உங்களுக்கு ஒரு வஹீ என்று சொல்லக்கூடிய ஒரு இல்மை, ஒரு அறிவு ஆற்றலை, கல்வி ஞானத்தை நான் உங்களுக்கு தரப்போகிறேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுபடியும் சொல்றான், நபி அவர்களே, மக்காவில் இப்போ உள்ள சூழ்நிலையில ரொம்பவும் மோசமா ஆயிருச்சு. நீங்க தான் அவங்கள போய் திருத்தணும், நீங்க தான் அவங்கள போய் திருத்தணும் என்று அல்லாஹ்வே ரசூலுக்கு அல்லாஹ் உத்தரவிடுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வணக்கத்தை எல்லாம் முடித்துவிட்டு வெளியே வரும்போது பார்க்கிறார்கள், ஒவ்வொரு நபர்களும் தன்னுடைய ஊர்ல இருந்து வெளியூருக்கு செல்லும் போதெல்லாம் வானத்தை வணங்குவார்கள், கழுகை வணங்குவார்கள், நெருப்பை வணங்குவார்கள். அதே போன்று மண்ணை குவியலாக அமைத்து கொண்டு மண்ணை வணங்கிவிட்டுத்தான் தன்னுடைய தேவைக்கு வெளியே செல்வார்கள். இப்படியாக ஒரு மோசமான சூழ்நிலை அங்கே இருந்து கொண்டு இருந்தது. அங்குள்ள மக்கள்கிட்ட கல்வி ஞானம் இல்லை, கல்வி அறிவு இல்லை, பகுத்தறிவு இல்லை, சொல்லறிவு இல்லை, எதுவும் இல்லாமல் ஜாகிலியாக முட்டாளாக இருந்து கொண்டிருந்தார்கள் அந்த சமுதாயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தன்னுடைய வணக்கத்தை முடித்துவிட்டு வெளியே வரும்போது அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே, நீங்க அங்குள்ள மக்களுக்கு கல்வி ஞானத்தை நீங்கள் அவர்களுக்கு கொடுங்கள். அங்குள்ள மக்களுக்கு நீங்கள் கல்வி ஞானத்தை நீங்கள் அவர்களுக்கு கொடுங்கள். அவருடைய செல்லக்கூடிய பாதைகள் அனைத்துமே நேரான பாதை அல்ல, எல்லாமே எனக்கு முரணான பாதையாக இருந்து கொண்டு இருக்கிறது. நபி அவர்களே, நீங்கள் அவர்களுக்கு நேரான பாதையை காட்டிக் கொடுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி அல்லாஹ் திருமறையிலே ஒரு ஆயத்தை ஒன்று இறக்குகிறான். அல்லமல் இன்சான மாலம் யஅலம், மனிதர்களுக்கு அவன் அறியாதவற்றையெல்லாம் அல்லாஹ் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். அறியாதவற்றை எல்லாம், எல்லா வஸ்துக்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்து அவரை தூதராக அனுப்பி அந்த நபியை மக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு தலை சிறந்த ஒரு கல்வி ஞானாக, கல்வியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அறிவு ஞானம் கொடுக்கப்பட்டு ஒரு ஆசிரியராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஆக்கி அங்குள்ள மக்களை அல்லாஹ் திருத்தினான். அப்போதான் அங்குள்ள மக்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சாங்க, ஓ இவங்க தான் நபி, இவங்க தான் மார்க்கத்தை சொல்ல வந்திருக்கிறாங்க, அப்ப இதுவரைக்கும் நம்ம இருந்தது ஃபுல்லா ஏதோ வணங்கிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள். காரணம் என்ன? ஒரே ஒரு கல்வி மட்டும்தான். அந்த கல்வி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதின் காரணத்தினால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்த சமுதாயத்தை நெறிவழிப்படுத்தினார்கள். அந்த கல்வி ஞானம், அந்த குர்ஆனுடைய ஞானம் நபி அவர்களுக்கு கொடுக்கவில்லை என்றால் இன்று வரையும் யாருமே உண்மையான மூமினாக இருந்திருக்க முடியாது, யாருமே நேர்வழி பெற்றிருக்க முடியாது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டு எல்லா நபர்களுக்கும் அந்த கல்வியை கொடுத்தார்கள். கொடுத்து மட்டும் இல்லாமல் எல்லா நபர்களையும் மிகப்பெரிய ஒரு தலை சிறந்த ஒரு சஹாபாக்களாக, இறைநேசராக, தக்வா உடையவர்களாக, இறைச்சவாதியாக மாற்றி காட்டினார்கள். அன்புக்குரியவர்களே, அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, கடுமையான வெப்பத்தின் பயந்து நீங்கள் எங்கேயும் வெளியே செல்ல வேண்டாம். கடுமையான வெப்பத்தை நினைத்து நீங்கள் எங்கேயும் வெளியே செல்ல வேண்டாம். நீங்கள் அல்லாஹ்விடத்திலே உங்களுடைய அச்சத்தை மட்டும், இறையச்சத்தை மட்டும் நீங்கள் மாற்றாமல் இருந்திருந்தால் அந்த வெப்பத்தினுடைய சூடு என்பது கூட உங்களுக்கு சுகமளிக்கும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரியவர்களே, ஹிஜ்ரி 50வது ஆண்டு பனு உமையா என்று சொல்லக்கூடிய ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு உண்மையான ஒரு சம்பவம். என்ன சம்பவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அபூ ரபியா என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞர் தன்னுடைய போர்க்களத்துக்காக வேண்டி தன்னுடைய இல்லத்திலிருந்து வெளியே செல்கிறார். வெளியே செல்லும் போது
தன்னுடைய மனைவி நிறமாசம் கருப்பணி பெண், நிறமாச கருப்பணி பெண். அந்த பெண்ணிட்ட 3000 திர்ஹம் காசுகளை கொடுத்து விட்டு அவரும் வெளியே செல்கிறார். கிட்டத்தட்ட 27 வருடம் கழித்து தன்னுடைய தாயத்தை நோக்கி, தன்னுடைய ஊரை நோக்கி வருகிறார்கள். தன்னுடைய ஊரை நோக்கி வரும்போது கதவை தட்டுகிறார்கள். உள்ள இருந்து வெளியே ஒரு பையன் வருகிறான். 2 நபர்களுக்கு வாக்குவாதம் வருகிறது. அங்குள்ள மக்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், உங்களுடைய சண்டைகளை கொஞ்சம் நிறுத்துங்கள், உங்களுடைய சண்டைகளை கொஞ்சம் நிறுத்துங்கள் சொல்லிவிட்டு அங்கிருந்து ஒரு சத்தத்தை கேட்ட உடனே, ஆஹா இது என்னுடைய கணவர் அல்லவா என்று தன்னுடைய கணவருடைய குரலை கேட்டுவிட்டு வெளியே வருகிறார்கள். வெளியே வந்த உடனே அந்த கணவர் சொல்லுகிறார், அபு ரபிஆ சொல்லுகிறார், நான் கொடுத்த 3000 திர்ஹம் காசுகள் எனக்கு தான். அந்த 3000 திர்ஹம் காசுகளை நான் ஒரு இடத்துல புதைச்சி வச்சிருக்கேன், நீங்க போய் பள்ளிவாசல்ல போய் தொழுதுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய கணவரை பள்ளிவாசலுக்கு அனுப்பி வைக்கிறார். அனுப்பி வைத்தால் அங்க ஒரு இமாமாக நின்று ஒருவர் கம்பீரமான ஒரு தோட்டத்தில் அழகு நிறைந்த ஒரு முகத்தோடு கிட்டத்தட்ட 1000 நபர்களுக்கு மத்திய நபர்கள் இமாமாக தொழுகை வைத்துக் கொண்டு இருக்கிறார். தொழுகையை முடித்ததுக்கு அப்புறம் அந்த அபு ரபிஆ என்று சொல்லக்கூடிய அந்த நபர் அந்த மனுஷரை பார்க்கிறாரு. யாரா இது புதுசா இருக்க, பார்த்த மாதிரி முகமா தெரியுதான் அப்படின்ட்டு பார்க்கிறாரு. தன்னுடைய வீட்டுக்கு செல்கிறார். இன்னைக்கு பள்ளிவாசலுக்கு நான் போனேன், பள்ளிவாசல்ல அழகான ஒரு தோற்றத்தோடு, அழகு நிறைந்த ஒரு தோற்றத்தோடு ஒருவர் இமாம் ஜமாத்தோடு தொழுக வைத்தார். ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தது. அவர் யார் என்று கேட்கும் போது அங்குள்ள மனைவி சொல்லுகிறார், வேற யாரும் இல்லை, அது உங்களுடைய மகன்தான், அது வேற யாரும் இல்லை, அது உங்களுடைய மகன்தான். 3000 திர்ஹம் காசுகளை, 3000 திர்ஹம் காசு உங்களுக்கு வேணுமா அல்லது உங்களுடைய பையன் உங்களுக்கு வேணுமா என்று கேட்கும் போது அபு ரபிஆ என்று சொல்லுகிறார், எனக்கு 3000 திர்ஹம் காசு எனக்கு வேண்டாம், என்னுடைய பையன் தான் எனக்கு வேண்டும் என்று அவர்கள் சொல்லும் போது தன்னுடைய மனைவி சொல்லுகிறார், அந்த 3000 திர்ஹம் காசுகளை உங்களுடைய பையனுடைய மார்க்கத்தினுடைய கல்விக்காக நான் செலவு செய்தேன், மார்க்கத்தினுடைய கல்விக்காக வேண்டி நான் செலவு செய்தேன். அந்த செலவின் காரணமாகத்தான் இன்னைக்கு முத்துக்களை போன்று உங்களுடைய பையன் 1000 நபர்களுக்கு முன்னாடி ஒரு இமாமாக நிற்கிறார் என்று சொல்லும் போது வெறும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு லட்சக்கணக்கான காசுகளை போட்டு கொட்டி அள்ளி இன்னைக்கு நம்ம எல்லாம் சுற்றுலா தலங்களுக்கு சென்று வீணான உணவுகளை சாப்பிட்டு விட்டு தன்னுடைய ஆரோக்கியத்தையும் இழந்து விட்டு வீட்டில் வந்து ஓய்வு இல்லாமல் இன்னைக்கு நிறைய நபர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்றுதான் அந்த காசுகளை மார்க்கத்துக்காக வேண்டி செலவு செய்யுங்கள், மார்க்கத்துடைய கல்விக்காக நீங்க செலவு செய்யுங்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்காக செலவு செய்யுங்கள். அபு ரபிஆ என்று சொல்லக்கூடிய தன்னுடைய மகன் எப்படி ஒரு இமாமாக ஆகினானோ அதே போன்று உங்களுடைய பிள்ளைகளை ஒரு இமாமாக ஆக்குவதற்கு, கல்வி ஞானம் பெற்று தலை சிறந்த ஒரு ஆலிமாக ஆகுவதற்கு நீங்கள் முன்னுரிமை கொடுங்கள், அவர்களை ஆர்வப்படுத்துங்கள். அதனால தான் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் கூட சம்மர் என்று சொல்லி, கோடை காலம் என்று சொல்லி மதரசாக்கள் ஆரம்பிக்கப்பட்டு அந்த பிள்ளைகளுக்கு தேவையான கல்விகளும் கொடுக்கப்படுகிறது. உங்க பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, பெரியவங்களுக்கு மட்டும்தான். ஏதாவது ஒண்ணு தெரியலையா, தொழுகை சம்பந்தமா தெரியல, எப்படி குர்ஆன் ஓதணும் தெரியல, எப்படி துவா ஓதணும் என்பது தெரியல, பள்ளிவாசல் உள்ள வரும்போது எப்படி சொல்லி வரணும் தெரியல, அங்குள்ள இமாம்களிடத்தை நீங்க கேட்டு தெரிந்து கொண்டு இருக்கக்கூடிய கல்வி ஞானத்தை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். அதனால தான் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு வருடத்திலையும் கோடை காலம் என்று ஆரம்பிக்கப்பட்டு சர்வசாதாரணமாக ஒவ்வொரு நாட்களிலும் காலையிலே ஒரு அரை மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம் என்று சொல்லி பிள்ளைகளுக்கு பாடங்கள் சொல்லிக் கொடுப்போம். அதே மாதிரி கோடை காலம் என்று வரும்போது எக்ஸ்ட்ரா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் டயத்தை எடுத்துக்கொண்டு அங்கு இருக்கக்கூடியவர்கள் பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். பரவாயில்ல, நம்ம ஊர்ல இந்த இடத்துல இந்த மதரசாவில் இந்த இதுல 10 to 12 வரைக்கும் பாடங்கள் சொல்லி கொடுக்கறாங்க. வெளியெல்லாம் போய் இன்னைக்கு இளைஞர்கள் முதற்கொண்டு சிறியவர்கள் முதற்கொண்டு தன்னுடைய ஆரோக்கியத்தை இழந்து கொண்டு இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள்,
கால நிஅமதானி மக்பூனி ஃபீஹிமா கஸீரும் மினன் நாசி சிகத்துன் வல் ஃபராஹா. மனிதர்கள் அதிகமானவர்கள் இரண்டு அருக்கொடை விஷயத்தில் இழந்து விட்டார்கள். ஒன்னு ஆரோக்கியம், ஒன்னு ஓய்வு. ஒன்னு ஆரோக்கியம், ஒன்னு ஓய்வு. ஆரோக்கியம் கிடைக்கும் போது அந்த ஆரோக்கியத்தை நான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஓய்வு கிடைக்கும் போது அந்த ஓய்வோட நேரத்தை நான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த ரெண்டையும் நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்திக் கொண்டால் நம்முடைய உடம்பு சீராக இருக்கும், எந்த நோயும் வராது. அளவுக்கு மீறி திண்டா அமுதம் நஞ்சுமாங்க. எந்த அளவுக்கு சாப்பிடணுமோ அந்த அளவுக்கு சாப்பிடணும், எந்த அளவுக்கு விளையாடணுமோ அந்த அளவுக்கு விளையாடணும், எந்த அளவுக்கு வணங்கணுமோ அந்த அளவுக்கு வணங்கணும். அது மார்க்கம் சொல்லுது. கிடைக்கக்கூடிய ஆரோக்கியத்தையும் ஓய்வையையும் இன்னைக்கு மனிதர்கள் இழந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நிறைய நபர்கள்ட்ட போய் கேட்டான் அப்படின்னா இன்னைக்கு வயசு புள்ள வரைக்கும் பெரியவங்களும் கிரிக்கெட்ல தான் இன்னைக்கு நம்முடைய உடம்புடைய ஆரோக்கியத்தை இழந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த கிரிக்கெட்டுடைய விளையாட்டு என்பது இன்னைக்கு நிறைய நபர்களை தோல்வியாக்குகிறது, சூதாட்டம் ஆக்குகிறது. இன்னைக்கு இளைஞருடைய பட்டாளத்தை கேவலப்படுத்துகிறது. இன்னைக்கு அப்படித்தான் விளையாட்டு சூதாட்டமாக எல்லாம் விளையாட்டு இருந்து கொண்டு இருக்கிறது. கல்வி இல்லை, தொழுகை இல்லை, குரான் இல்லை, தஸ்பீஹ் இல்லை, இறையச்சம் இல்லை, பள்ளியாசல ஈடுபாடு இல்லை. அப்ப எல்லாமே ஒரு விளையாட்டு என்பது ஒரு மனிதனை அப்படி அப்புறப்படுத்துகிறது. அப்ப என்ன, ஒரு கோடை காலம் வரும்போது, ஒரு விடுமுறை நாள் வரும்போது அந்த விடுமுறை நாளை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும்? வீணாக்காமல் பயன்படுத்த வேண்டும். எப்பா நீ ஸ்கூலுக்கு போகும்போது தான் தொழுக போகாம இருந்த, இப்பமாவது பள்ளிவாசலுக்கு தொழுக போப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோர்கள் உருவாக வேண்டும். நீ ஸ்கூல்ல போய் படிச்ச, இப்ப படிக்கக்கூடிய நேரம் இல்ல, வீட்டில் உட்கார்ந்தாவது குர்ஆன் ஓதுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோர்கள் உருவாக வேண்டும். பள்ளி நடக்குதுப்பா, பள்ளிவாசலுக்கு போய் குர்ஆன் ஓதிட்டு வாப்பா என்று சொல்லக்கூடிய பெற்றோர்கள் உருவாக வேண்டும். இப்படியாக விடுமுறை காலங்களில் நம்முடைய பிள்ளைகளை ஈமான விட்டு அப்புறப்படுத்தக்கூடிய மோசமான விளையாட்டு விட்டு நம்ம தான் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும். பைக்குகளை வாங்கி கொடுக்கிறோம். நேற்று ஃபுல்லா எல்லா நபர்களுக்குமே ஒரு சந்தோஷமான செய்தியா இருக்கும். ஏன் தெரியுமா? 12வது ரிசல்ட், பாஸோ ஃபெயிலோ, அந்த ரிசல்ட் வந்த உடனே அவனை பறக்கிற போக்கு அல்லாஹ் அக்பர். நேற்று கண்கூடாக நடந்த ஒரு சம்பவம். என்னுடைய பயணத்தை முடித்து விட்டு பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்து கொஞ்சம் தூரம் வரும்போது 12வது படிக்கிற ஒரு பையன் பல்சர் வண்டியில பாஸ் ஆயிட்டா அப்படின்னு சொல்லி பஸ்ஸில் கரெக்டா வந்து விழுந்துட்டான். நடந்த சம்பவம் அல்லாஹ்வை சத்தியப்பட்டு நான் சொல்லுகிறேன். கண்கூடாக பார்த்தது, கண்ணுக்குள்ள இன்னும் நிற்கிறது. பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷம் கூட ஆகவில்லை, +2 தேர்வு வந்துருச்சு, நான் பாஸ் ஆகிட்டேன். வந்த ஸ்பீடு அல்லாஹ் அக்பர், உயிர் படைச்சது பெருசு. வண்டியை வீலுக்குள்ள மாட்டி அவனை வெளியெடுத்ததே பெரிய விஷயம். ஆனா உயிர் போகல. காரணம் என்ன? இன்னைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளை அப்படியே விட்டுட்டாங்க. பாஸ் ஆகிட்டியா, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்றாங்களே தவிர உனக்கு என்ன ஓத போற, நீ தொழுதியா, நீ பாஸ் ஆகிட்ட, இந்த பாஸ் ஆகுது காரணம் யாருப்பா? அல்லாஹ் தானே. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினியா, சுக்குரு செஞ்சியா? அந்த அல்லாஹ் கொடுத்த இல்மு அல்லவா உனக்கு, அந்த கல்வி அல்லவா? அல்லமல் இன்சான மா லம் யஅலம், நீ அறியாத வெற்றி எல்லாம் அல்லாஹ் உனக்கு கற்றுக் கொடுத்தானே. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அவன் நிலைமை என்ன? இன்னைக்கு நிறைய நபர்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க. கல்வி கிடைக்கும் போது விடுமுறை நாட்களில் அந்த கல்வியுடைய விஷயத்தில் நான் ரொம்பவும் பேணுதலாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாகவே மதீனாவில மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்துல தென்னை தோழர் என்று சொல்வார்கள் அல்லவா, எல்லா சஹாபாக்களும் அமர்ந்திருப்பாங்க. தன்னுடைய வேலைகள்லாம் முடித்துவிட்டு அவர்கள் வந்து ஓய்வு எடுக்கும் போது அவர்கள் ஓய்வுக்கு பின்னாடி, யாரு அவங்க ஓய்வுக்கு பின்னாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு இருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு பாடம் சொல்லி கொடுப்பாங்களாம். என்ன பாடம்? இன்னைக்கு நம்முடைய மதரசாக்கள்ல என்னென்ன துவாக்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்கப்படுகிறதோ அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு இருக்கக்கூடிய சில சஹாபாக்களுக்கு எப்படி ஒளி செய்யணும், எப்படி வாய் கொப்பளிக்கணும்,
சிறுநீர் எப்படி கழிக்கணும், சிறுநீர் கழித்தால் எப்படி கழுக வேண்டும், பள்ளிவாசலுக்குள்ள வரும்போது எந்த காலம் முன்னாடி வைக்கணும், வெளியே போகும்போது எந்த காலம் வைக்கணும், மலங்களை கழிக்கும் போது எந்த காலம் முன்னாடி வைக்கணும், எந்த காலம் பின்னாடி வைக்கணும், எப்படி உட்காரணும், முட்டுக்கால மறைச்சி உட்காரணும், தலையில் தொப்பி போட்டு போகணும் என்பது எல்லாம் சில ஒழுக்கங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியினுடைய ஓரத்தில் இருக்கக்கூடிய தென்னை தோழர்களுக்கு சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அதே மாதிரி தாங்க, இதே மாதிரி விடுமுறை நாட்களிலே கூட பிள்ளைகளுக்கு மதரசாக்கள்லையும் சில சூறாக்களையும் குர்ஆன் ஓதக்கூடிய விஷயத்தையும் எப்படி ஓதணும், எப்படி மனப்பாடம் பண்ணணும், எப்படி எல்லாம் இருக்கணும், பெற்றோர்கிட்ட எப்படி பேணுதலாக நடக்கணும் என்பது பற்றி எல்லாம் அங்க இருக்கக்கூடிய மதரசாக்கள்ல சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. விடுமுறை நாட்களை நாம் வீணாக்காமல் நல்ல முறையிலே பயன்படுத்த வேண்டும். பெரியவங்களுக்கும் தெரியலையா, வந்து கேளுங்க. நான் 2ஆம் ரக்காத்துல வந்துட்டேன், 3ஆம் ரக்காத்துல வந்து நிற்கும் போது எனக்கு எப்படி தொழுகணும் எனக்கு தெரியல. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. வேகமா தொழுகைக்கு வராங்க, தொழுகைக்கு வந்த உடனே 2ஆம் ரக்காத்து முடிஞ்சிருச்சு, 3ஆம் ரக்காத்துல வந்து நிற்கும் போது அவங்களும் சலாம் கொடுக்கும், சேர்ந்து இவங்களும் சலாம் கொடுத்துருக்காங்க. அத்தியாயத்தில் இருக்கும்போது இவங்க அத்தியாயத்தை ஓதணும் அப்படிங்கிறாங்க. எல்லாமே கல்விதான், கல்வியை கொன்றுதான் எல்லாமே உங்களுக்கு பயனளிக்கும். அலி ரலியல்லாஹு தஆலா அவர் சொல்கிறார்கள், யாரு மார்க்கத்தினுடைய கல்வியை கற்றுக்கொள்கிறார்களோ அவருடைய வாழ்க்கை சிறந்ததாக அமையும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யார் மார்க்கத்தினுடைய கல்வியை கற்பதற்காண்டி வெளியே செல்லுகிறார்களோ அவருடைய பாதை சொர்க்கத்தினுடைய பாதை என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப அதனால தான் நமது பிள்ளைகளை ஒரு தலை சிறந்த ஒரு மார்க்க அறிஞராக நாமும் மாற வேண்டும், நமது பிள்ளைகளையும் மாற்றி அமைக்க வேண்டும். இப்ப இருக்கக்கூடிய மோசமான இந்த வெப்பத்தினுடைய சூழ்நிலை கடுமையாக இருப்பதன் காரணத்தினால் நம்ம என்ன செய்யணும், ஓய்வு எடுக்கணும். ஒரு மனுஷனுக்கு ஓய்வு என்பது அவசியம். ஓய்வு இருந்தா தான் ஆரோக்கியமா இருக்க முடியும். ஓய்வு நல்ல ஒரு மனுஷன் தூங்கிட்டு திடீர்னு எழுப்பினா என்னதுக்காகும், தலைவலி வருதுப்பா, ஒரு மாதிரியா இருக்கு அப்படிம்பாங்க. அப்போ மார்க்கம் என்ன சொல்லுது, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஓய்வையும் ஆரோக்கியத்தையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை சீராக அமையும். அப்போ ஒவ்வொரு நபிமார்களும் அல்லாஹ்விடத்தில் எப்படி துஆ செய்தார்கள், ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு சாலிஹான சந்ததிகளை தருவாயாக. சாலிஹான சந்ததிகளை, குழந்தைகளை எனக்கு தருவாயாக என்று ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு நபிமார்களும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். நம்மும் அல்லாஹ்ட்ட என்ன செய்யணும், யா அல்லாஹ் என்னுடைய பிள்ளையை சாலிஹான பிள்ளைகளை ஆக்குவாயாக. என் புள்ள நல்ல மார்க் எடுத்திருக்கான், நீ அவனை ஒரு மார்க்கத்தின் அடிப்படையாவது நீ அவனை உருவாக்குவாயாக, தொழுகையாளியாக நீ உருவாக்குவாயாக, குர்ஆன் ஓதக்கூடியவராக நீ உருவாக்குவாயாக, நல்ல வார்த்தைகளை பேசக்கூடிய பிள்ளைகளை உருவாக்குவாயா என்று நாம் ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன் அல்லாஹ்விடத்தில் சொல்லி நாம் துஆ செய்ய வேண்டும். மார்க்கு மாத்தான சொல்லுகிறது. லுக்மான் இப்னு ஹக்கீம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞர் தன்னுடைய பிள்ளையை பார்த்து சொல்கிறார், மகனே நீ சிறு வயது, உன்னுடைய வயசு 10 வயசு 11 வயசு தான். மதரசாக்கள்ல பெரிய பெரிய மதரசாக்கள்ல உங்க பிள்ளைகளை கொண்டு சேர்த்தா ஒரு 15 வயசு 16 வயசு கொண்டு சேர்த்தா மதரசாவில் சேர்க்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா, ஒரு 9 வயசு 8 வயசு அந்த 10 வயசுக்குள்ளதான் மதரசாவில் சேர்ப்பாங்க. ஏன் தெரியுமா, அப்படி சேர்க்கும் போதுதான் அந்த பிள்ளைகளுக்கு ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். அந்த கல்வி அவர்கள் கொடுக்கும் போது அந்த கல்வி அவர்கள் உடனே உள்வாங்கிக் கொள்வார்கள், அப்படி மனசுல அப்படி ஏற்றிடுவாங்க. லுக்மான் இப்னு ஹக்கீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சொன்ன ஒரு உபதேசம், மகனே உன்னுடைய வயசு என்பது சின்ன வயசு, உனக்கு 10 வயசு 11 வயசு ஆகுது, இந்த வயசுல தான் நீ கல்வியை கற்றுக்கொண்டால் உன்னுடைய வாழ்க்கை சீராக அமையும் என்று சொன்னார்கள். அதே போன்று விடுமுறை நாட்களில் நமது பிள்ளைகளை நாம் நல்ல பிள்ளைகளாக சாலிகான பிள்ளைகளாக நாம் உருவாக்க வேண்டும். மதரசா நடக்குது, காலையில 10 to 12 வரை மதரசா இருக்குது. பிள்ளைகளை அனுப்பி வைக்கணும். வெளியூர்ல வந்திருக்கீங்களா, தாராளமா அனுப்புங்க. உள்ளூர்ல பிள்ளைகள் இருக்கீங்களா,
ஸ்கூலுக்கு தான் 7 மணிக்கு அனுப்பணும். அதே மாதிரிலாம் அங்கே யாரும் 7 மணிக்கு நீங்கள் அனுப்புங்க என்று யாரையுமே நாங்கள் சொல்லவில்லை. ஒரு 10 மணி அனுப்புங்க. உங்களுடைய பிள்ளைகள் பள்ளிவாசலுக்கு மதரசாவில் இருந்துட்டு ஓதிட்டு வெளியே தொழுதுட்டு வரும்போது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மக்காவில் இருந்து ஓதி முடிச்சுட்டு ஒரு ஹாஃபிலாக ஒரு ஆலிமாக மார்க்கத்தின் சட்ட திட்டங்களை வகுத்து செல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு இமாமாக வரும்போது அவருடைய தாயார் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. அதே மாதிரி மகிழ்ச்சி நீங்களும் அடையணும் அப்படின்னா உங்களுடைய பிள்ளைகளை என்ன செய்யுங்க, மதரசாக்களுக்கு அனுப்புங்க. வெயிலில் போய் இந்த விளாட சொல்லாதீங்க. அங்கே விளாண்டு இங்கே விளாண்டு அங்கே 2 அடிபட்டு கீழே விழுந்து வெளியே வரும்போது ஏமாவனா நீ ஏன் பிள்ளையா அப்படின்னு சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு ஆளாயிரையா மண்ணை அவரை மாத்திருது, வெயில் அப்படி மாத்திருது. அதனால கிடைக்கக்கூடிய அந்த கோடை காலத்தை அந்த விடுமுறை நாட்களை நாம் என்ன செய்யக்கூடாது, வீணாக்க கூடாது. வீணாக்கம் நான் பயன்பெற வேண்டும். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்வாங்க அல்லவா, சாரி உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்வாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால ஜஅலு ஃபீ புயூதிக்கும் இன் ஸலாத்திக்கும் வ தத்தகிதுஹா குபூரன். நபிவர் சொல்றாங்க, உங்களுடைய வீடுகளில் நீங்க பள்ளியாசலுக்கு வரும்போது சில சுன்னத்தான தொழுகை சில நஃபிலான தொழுகை நீங்க தொழுதுட்டு வாங்க. எதுக்கு சொல்றாங்க தெரியுமா? நீங்க வீட்டில் சுன்னத்தான தொழுகை நஃபிலான தொழுகை வீட்டில் இருந்து பள்ளிவாசலுக்கு தொழுதுட்டு வரும்போது அங்க இருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளை உங்களை பார்ப்பார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த பிள்ளைகள் உங்களை பார்ப்பார்கள். உங்களை பார்க்கும்போது பரவாயில்லை, என்னுடைய தந்தை என்னுடைய தாய் அவர்கள் வீட்டில் தொழுகிறாங்களா, நம்மளும் தொழுகணும். வீட்டில் குர்ஆன் ஓதுறாங்களா, பிள்ளையும் குர்ஆன் ஓதும். தஸ்பீ செஞ்சா தன்னுடைய பிள்ளைகள் தஸ்பீ செய்யும். ஏழைகளுக்கு தர்மம் கொடுத்தால் அதே போன்று பிள்ளைகள் மாறும். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வலா தத்தகிதுஹா குபூரன். நீங்க வீட்டில் எது செஞ்சாலும் பிள்ளைகளுக்கு மத்தியில நல்ல காரியங்கள் நீங்க செய்யுங்க. நீங்க செஞ்சுட்டு வெளியே வரும்போது நீங்க என்ன செஞ்சீங்களோ அதே போன்று உங்களுடைய பிள்ளைகளும் செய்வார்கள். நீங்க தொழுதீங்களா உங்க பிள்ளை தொழுகும், நீங்க குர்ஆன் ஓதுனீங்களா உங்களுடைய பிள்ளைகள் குர்ஆன் ஓதும். அப்ப இந்த விடுமுறை நாள் என்பது வீணான விளையாட்டு, வீணான சூதாட்டம், ஆங்காங்கு சுத்துறது போன்ற இதையெல்லாம் விட்டுவிட்டு உங்களுடைய பிள்ளைகளும் சரி நீங்களும் சாலிகானவர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்றால் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் உருவாக்குங்கள். மதரசாக்களுக்கு நீங்கள் அனுப்புங்கள். உங்களுடைய மார்க்கத்தின் கல்விகளை கற்றுக்கொள்வதற்காக ஆசையோடு அனுப்புங்கள். அல்லாஹ் அதற்குள்ளே பலனை தருவான். எந்த ஒரு பிள்ளை தன்னுடைய வீட்டில் இருந்து மார்க்கத்தினுடைய கல்வியை கற்பதற்காக வேண்டி இரவும் பகலுமாக அல்லாஹுடைய இல்லத்துக்கு எந்த பிள்ளை வருகிறதோ அந்த குழந்தைகள் மூலமாக இந்த ஊர் வாசிகள் எத்தனை நபர்கள் கபரில் வேதனைப்படுகிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகள் மூலமாக அல்லாஹ் அனைத்து கபர் வாசிகளுடைய வேதனை அல்லாஹ் நீக்குகிறான். இரண்டாவது, அந்த குழந்தை தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியே வரும்போது அந்த வீட்டுக்கு ரஹமத்துடைய மலக்குமார்கள் ரஹமத்தை கொண்டாந்து கொட்டுகிறார்கள். அந்த குழந்தை பள்ளிவாசலுக்கு வரும்போது தன்னுடைய மார்க்கத்தினுடைய விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி கல்வி ஞானம் தேட வேண்டும் என்பதற்காக வேண்டி தேடி வரக்கூடிய அந்த குழந்தை மலக்குமார்கள் ரெக்கைகள் அவர் நடந்து வருகிறார்கள். மலக்குமார்கள் அவர்களுக்கு உதவி செய்கிறார்கள். அந்த பிள்ளைகள் மூலியமாக ஊர் செலுக்குகிறது. அப்படி இப்படியாப்பட்ட நன்மைகள் எல்லாம் இருக்குகிறது. அந்த நன்மைகள் நாம் என்ன செய்யக்கூடாது, வீணாக்க கூடாது. விடுமுறை நாட்களில் நாம் என்ன செய்ய வேண்டும், இப்படி போன்ற மார்க்கத்தினுடைய கல்விகளை கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி எல்லாம் மார்க்கத்தினுடைய கல்வியை நம்ம எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கை செம்மையாக அமையும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் மார்க்கத்தின் கல்வியை தேடுகிறார்களோ, யார் மார்க்கத்தினுடைய கல்வியை கடுமையான வெப்பத்தினுடைய நாட்களில் தேடுகிறார்களோ அவர் சொர்க்கத்தின் பாதையில் அல்லாஹ் அவர்களை ஆக்குகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னது மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய அந்த விடுமுறை நாட்களை வீணாக்காமல் சாலிகான பிள்ளைகளாக உருவாக்குவோம். மார்க்கத்தினுடைய கல்வியை கற்று மார்க்கத்தினுடைய கல்வியை கற்றுக்கொண்டு அந்த கல்வி மூலியமாக வளம் பெறக்கூடிய மக்களாகவும் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதே போன்று ஒரு இமாமாகவும் ஒரு ஆலிமாகவும் ஒரு ஹாஃபிலாகவும் சாலிகான பெற்றோர்களாகவும் சாலிகான பிள்ளைகளாகவும் உருவாக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லோன் அல்லாஹ்
உங்களுக்கும் எனக்கும் இந்த ஊர்வாசிகளுக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. ஆமீன். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.